ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் வெனஸ்டே ஆஃப்டர்நூன். இன்றைக்கி மார்னிங் ஒரு பர்சனல் ஒர்க்காக வெளியே போக வேண்டிய வேலை தான் இருந்தது. சரி, போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக ஈரல் மட்டும் வாங்கி வச்சுட்டு போயிருந்தேன். லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிஷ் வந்து எங்கள் வீட்டோட சிக்னேச்சர் டிஷ்னே சொல்லலாம். இந்த கிரேவி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்போ வாங்கினாலும் இதே மாதிரி தான் செய்வோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், சீரகம், அப்புறம் மிளகு, மஞ்சள் தூள் மட்டும் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த மசாலா தான் இந்த கிரேவியோட பேஸு. அதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ஈரல் எல்லாம் போட்டு லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக அதே பேனில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஈரலையும் சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக ஈரல் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். இதோட இன்னைக்கு நான் சுவரட்டியுமே கொஞ்சமாக மிளகு சீரகம் போட்டு சுக்காமானி ரெடி பண்ணியிருந்தேன். எஸ்பெஷலி இந்த கிரேவி வந்து ஃபீட் பண்ணுற மதர்ஸ் அப்புறம் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே நல்லது. நீ லஞ்ச்லாம் பேக் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பியாச்சு. நீ நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.